ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு நாள் 2 நண்பர்கள் நம்ம ஆற்றுக்கு போய் மீன் பிடிக்க மாட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் தூண்டில் எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போனாங்க. ஆற்றுக்கு போய் உட்காந்துக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த நேரம் இந்த ஆற்றுல ஒரு பெரிய பனை மூட்டை வந்தால் எப்படி இருக்கும், நம்ம அந்த பனை மூட்டையை வச்சு நிறையா ஒரு பணம் காசு கிடைக்குமே. நம்ம 2 பேரும் அப்படியே போய் பிடிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க மீன் பிடிச்சிட்டு தூரத்தில் கருன்னு ஒரு மூட்டை அப்படியே மிதந்து வந்துதான். அதில் ஒருத்தன் 2 பேரில் நீ போய் எடுத்தனா உனக்கு 3/4 பங்கு, நீ போய் எடுத்தனா உனக்கு 3/4 பங்கு அப்படின்னுவோம். சரி, உடனே அவன் அந்த ஆற்றுல நிறைய தண்ணி போடுறதுக்குலாம் அவனுக்கு பயம் வந்துச்சு. உடனே நண்பா நீயே போய் எடுத்துருக்கான். உடனே அவனும் ஆற்றுல குதிச்சு போய் அந்த மூட்டையை பிடிச்சோம் பாருங்க. அப்போ மூட்டையை பிடிச்சோம் சொல்லிது அது கரடி உயிருக்கு போராடிக்கிட்டு அது தத்தளிச்சுட்டு போயிருந்துங்க. நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்க, நம்மளே அவனை பிடிச்சி காப்பாற்றணும். உடனே அந்த கரடி இவனை கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. இவன் ஐயோ முன்னாடி அது நம்ம இப்படி கரடிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு உடனே அந்த நண்பன் சொன்னான், நண்பா உன்னால் அந்த மூட்டையை இழுத்துட்டு வர முடியலன்னா நீ அந்த மூட்டையை விட்டுரு அப்படின்ட்டு. ஐயோ மூட்டையை நான் எங்கடா பிடிச்சிருக்கேன், மூட்டை தான்டா என்ன பிடிச்சிட்ருக்குன்ட்டு அப்புறம் அவன் அந்த கரடியோடய அடிச்சுட்டு போயிட்டான். இந்த கதையில் என்னது, எப்பவுமே உலகத்து மேலே நாம் தான் பற்று வச்சுருக்கோம். உலகம் நம்ம மேலே பற்று வச்சுருக்கோம். இதான் அந்த கதையோட அர்த்தம். இன்னொரு கதை. ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அந்த அண்ணன் தம்பியில் 2 பேர். அண்ணங்காரன் ரொம்ப பக்திமான். எந்த நேரம் பார்த்தாலும் கடவுளையே கும்பிடுவான், பூஜை பண்ண சமயம் எந்த நேரம் பார்த்தாலும் கடவுளையே வணங்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் தம்பி அதுக்கு நேர் எது. அவன் வேலைக்கு போவான், நல்லா சம்பாதிப்பான், நல்லா இருப்பான், இப்படியே அவன் கடமையை கரெக்டாக செய்துட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு கஷ்டமான கஷ்டம். கூட பார்ட்னராக சேர்த்துட்டு இருந்தவன் அவன் இவனை ஏமாற்றிட்டான். அப்புறம் அவன் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சு, அவர் மனைவி இறந்துச்சு. உடனே இவனுக்கு துக்கம் தாங்க முடியல. உடனே கடவுளே, என் நண்பனை ஏமாற்றிட்டு போனால் அப்பயும் நீ வரல, அப்புறம் என் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுது அப்பயும் நீ வரல, மனைவி இறந்தால் அப்பயும் நீ வரல, எல்லாம் உங்கள் செயல் அப்படின்னு. ஆனால் என் தம்பி பாருங்கள் உங்களை வணங்குறது எல்லாம், ஆனால் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு. உடனே கடவுள் அவர் முன்னாடி நீ என்னை வணங்குற ரைட்டு, ஆனால் உன் கடமையை நீங்கள் கரெக்டாக செய்தியா, உன் வேலையை எதுவும் கரெக்டாக செய்தியா, அப்புறம் எப்படி நான் உனக்கு அருள் புரிய முடியும். எப்பயுமே கடமையை செய்யணும். அதுக்கப்புறம் தான் கடமையை செய்துட்டு அப்புறம் கடவுளை வணங்கு ஒன்று. அப்போ உனக்கு கடவுளை அருள். அதனால தான் உன்னை சீட்டு தாங்க முடியாமல் நான் வரதே இல்லைன்னு கடவுள் பண்ணிட்டார். இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பயுமே கடவுள் பக்தியோடு இருக்கணும், நம்ம கடமையும் கரெக்டாக செய்யணும். அப்போ நம்மளுக்கு கடவுள் அருள் புரியும். அதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.